சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல அடலரசி இயக்கத்துல சூரிய சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பீனிக்ஸ். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம், இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அண்ணனை கொலை பண்ண எம்எல்ஏவை நாயகன் சூரிய சேதுபதி பொதுமக்கள் முன்னணியில எல்லாரும் பார்க்கும்போது வெட்டி கொலை பண்றாரு. இதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்கிறாங்க. தன்னுடைய கணவரை கொலை பண்ண சூரிய சேதுபதிய வரலட்சுமி சரத்குமார் எப்படியாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேயே வச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டுறாங்க. சோ இந்த திட்டத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாயகன் சூரிய சேதுபதி தவிடி பொடியாக்குறாரு. சிறியவன் அப்படின்னு நினைச்ச சூரிய சேதுபதி அவர் காட்டுற அதிரடினால வில்லன் கோஷ்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறந்து போறாங்க. இதனால அவரை கொலை பண்றதுக்கு பல திட்டங்கள் தீட்டுறாங்க. அதுல இருந்தெல்லாம் நாயகன் எப்படி தப்பிச்சு தன்னை ஒரு வீரனா எப்படி நிலைநிறுத்துறாரு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் சூரிய சேதுபதி முதல் படத்திலேயே ஒரு பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வயதுக்கேற்ற நடிப்பு, அதாவது தன்னுடைய அண்ணனை கொலை பண்ணவங்களை பழி வாங்குறதுக்காக அவர் காட்டக்கூடிய அதிரடி ஆகட்டும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்றதாகட்டும், மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆயுதத்தோடு வரக்கூடிய 5 பேரை ஒரே ஆளா நின்று அடிச்சு தும்சம் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. முதல் படத்திலேயே தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நிலைநிறுத்திருக்காரு சூரிய சேதுபதி. அதிகம் பேசாம அளவா நடிச்சு பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறாரு சூரிய சேதுபதி. அதாவது இந்த கதைக்கேத்த உருவம், அதே போல ஆக்ஷன் காட்சிகள்ல ஒரு சிறப்பான செயல்பாடு. இந்த படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள்ல தான். ஆக்ஷன் காட்சிகள்ல அவர் நடிச்சிருக்கிறது, அவர் எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்காரு அப்படிங்கறது அந்த திரையில பார்க்கும் போதே தெரியுது. குறிப்பா தன்னுடைய ஆக்ஷன் காட்சிகள்ல, அதிரடியான காட்சிகள்ல கூட ரொம்ப சாதாரணமா நடிச்சு கைத்தட்டுல அழுறாரு சூரிய சேதுபதி. முதல் படத்திலேயே தன்னுடைய ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறத நிலைநிறுத்திருக்காரு சூரிய சேதுபதி. அதே போல வில்லனா வரக்கூடிய எம்எல்ஏ சம்பத்தா இருக்கட்டும், அதே போல அவருடைய மனைவியா வரக்கூடிய வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், அதே போல நாயகனுடைய அம்மாவா வரக்கூடிய தேவதர்ஷினியா இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் எல்லாமே அந்த திரைக்கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது ஆக்ஷன் விருந்த அவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருக்காங்க இந்த படத்துல. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் மீண்டும் அவருடைய பெயரை தமிழ்ல அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பின்னணி இசையா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படத்தினுடைய பிஜிஎம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்திருக்காரு. இந்த படத்தை எழுதி இருக்கக்கூடிய அனல் அரசு, அதாவது ஒரு வழக்கமான பழைய கதைய முழுக்க முழுக்க ஆக்ஷனோட சொல்லியிருக்காரு. அதை காட்சிக்கு காட்சி ரசிக்கக்கூடிய வகையில சொல்லியிருக்காரு. இந்த படம் முழுக்க கொலை சண்டை தான் இருக்கு, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய வகையில சொல்லியிருக்காரு. இந்த படம் முழுக்க வன்முறைகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள் நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எளியவர்களுடைய வலி மிகுந்த வாழ்க்கைய அதுல இருந்து அவங்க மீள்றதுக்காக எதிர்கொள்ற பிரச்சனைகளை ரொம்ப அழுத்தமா சண்டை காட்சிகளோட சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பீனிக்ஸ். மொத்தத்துல இந்த பீனிக்ஸ் ஒரே வரையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் விருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.